ஹாய் ஹலோ எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆஸ் அ பேரண்ட்டாக இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங் ஸ்டைல். ஸோ என்ன மாதிரியான பேரண்டிங் ஸ்டைலில் நம்மளோட குழந்தைங்களை நம்ம வளர்க்குறோம், அதோட இம்பேக்ட் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த டாபிக், a small introduction about me. I am Uma Mageshwari, a certified parenting coach. I'm also the founder of Happy Mom, Happy Baby. எங்களோட கம்யூனிட்டியோட மிஷன் என்னன்னா to make the mothers more energetic to live their happy life. Automatically, the baby will also grow happily with lots of energy. Coming into our topic, different type of parenting style. ஸோ நம்ம ஏன் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பேரண்டிங் அப்படின்றது நேற்று ஆரம்பித்து நெக்ஸ்ட் இயர் முடிய போகிறது கிடையாது. இட்ஸ் அ லைஃப் லாங் ஜேர்னி. ஸோ அதில் நம்ம சில நேரங்களில் சில மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். இட்ஸ் அ நார்மல் திங். ஸோ அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளோட டிஃப்ரெண்ட் பேரண்டிங் ஸ்டைல் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஃப்ளை பேரண்டிங். ஸோ ஃப்ளை பேரண்டிங் பண்ணுற பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஆஃபனாக அவங்களோட குழந்தைங்க கிட்ட ஃபால்ட், அவங்க பண்ணுற தப்புகளை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தனையோ அவங்களோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட் எதுவுமே பார்க்கறது கிடையாது. ஆஃபனாக அவங்க செய்கிற தப்புகளை மட்டும் சரி பண்ணுறதுக்கு அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்களோட செல்ஃப் எஸ்டீம் குறைய ஆரம்பிச்சிடும். அவங்களாவே ஒரு அன்வர்த்தியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம என்ன பண்ணாலும் தப்பாக தான் இருக்கும், எப்போவுமே தப்பை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது அவங்களோட சப்கான்சியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ட்ரை டு அவாய்ட் திஸ் டைப் ஆஃப் பேரண்டிங். செகண்ட், மஸ்கிட்டோ பேரண்டிங். ஸோ மஸ்கிட்டோ பேரண்டிங் பண்ணுற பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, குழந்தைங்க பண்ணுற சின்ன சின்ன தப்புகளுக்கு கூட ஹார்ஷாக அவங்கள அடிக்கிறதோ இல்லை அவங்கள திட்டுறதோ கத்துறதோ, ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணுறது. அவங்கள ஃபிசிக்கலாவோ எமோஷ்னலாவோ நம்ம ஹர்ட் பண்ணும்போது அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்போவுமே அவங்க ஒரு ஃபியரோடையே இருப்பாங்க. நம்ம ஏதாவது தப்பு பண்ணிடுவோமோ, நம்மளை வந்து அடிச்சிருவாங்களோ திட்டிடுவாங்களோ அப்படின்றத அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. எப்போவுமே ஒரு ஃபியரோடே இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட எமோஷனல் டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். தேர்ட், ஹனி பீ பேரண்டிங். நமக்கு ஹனி என்ன பண்ணும்? நமக்கு தேனும் கொடுக்கும், நம்மளுக்கு கொட்டவும் செய்யும். அதே தான் பேரண்ட்ஸ் வந்து சைல்டு கிட்ட ஒரு கன்சிஸ்டன்ட் பிஹேவியரை காட்டுறதில்ல. அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா குழந்தைய கொஞ்சுறதும் அவங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷனை காட்டுறதும். இஃப் சப்போஸ் அவங்க ஒரு கோவமாக இருந்தாங்க அப்படின்னா குழந்தைங்க கிட்ட அந்த கோவத்தை காட்டி அவங்கள திட்டுறதோ அடிக்கிறதோன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அதோட இம்பேக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, குழந்தைங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. நம்ம அப்பா அம்மா எப்படிப்பட்ட அப்பா அம்மா, ஒரு கன்ஃபியூஷனோடயே இருப்பாங்க, இன்செக்யூர்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் அவங்களோட எமோஷனல் வெல்பீயிங் ரொம்பவே அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஃபோர்த், கார்டனர் பேரண்டிங். ஸோ கார்டனர் பேரண்டிங் பண்ணுற பேரண்ட்ஸ் எப்படி அப்படின்னா, நம்மளோட கார்டன்லேயே நம்ம ஒரு 2-3 செடி வளர்க்குறோன்னே வச்சுப்போம். ஸோ எந்த செடி அது நல்லா வளர்ந்து நமக்கு நிறைய பூ கொடுக்குதோ நம்மளே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம், அந்த செடிக்கு உரம் போடுறதா இருக்கட்டும், அதை நல்லபடியாக வளர்க்குறோம். ஸோ அதே தான் கார்டனர் பேரண்டிங்கை நம்ம பண்ணக்கூடாது. பிகாஸ் இதோட டேலண்ட்டை காமிச்சிட்டு நம்ம பேரண்ட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி வளர்கிற குழந்தைய நல்லபடியாக ஃபோக்கஸ் பண்ணி வளர்க்குறதும், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயத்த பண்ணாத குழந்தைங்கள ஃபோக்கஸ் பண்ணாமல் விடுறது ரொம்பவே தப்பு. அது 2 குழந்தைங்களையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு குழந்தை என்ன நினைக்கும், ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நினைப்பாங்க. ஸோ அவங்களோட இண்டிபெண்டன்ட்டே குறைஞ்சிரும். இன்னொரு குழந்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு லோன்லினஸை ஃபீல் பண்ணுவாங்க. நமக்கு யாருமே இல்லையோ அப்படின்ற ஒரு தாட் அவங்கக்கிட்ட வர ஆரம்பிச்சதுன்னா அதுவுமே அவங்களோட எமோஷ்னல் டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். ஃபிஃப்த், சாயில் பேரண்டிங். சாயில் அப்படின்றது ஒரு மரம் வளர்கிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும். ஸோ சாயில் பேரண்டிங் பண்ணுற பேரண்ட்ஸுமே அப்படி தான். எமோஷ்னலி அவங்க டெவலப் ஆகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்கலி அவங்க டெவலப் இருக்கட்டும், அவங்களோட நீட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எது கெட்ட விஷயங்கள் எதுன்றத எடுத்து சொல்லுவாங்க. எந்த இடத்துல கண்டிக்கணுமோ அந்த இடத்துல குழந்தைங்களை கண்டிச்சுட்டு, எந்த இடத்துல குழந்தைங்க கிட்ட லவ் அண்ட் அஃபெக்ஷனை காமிச்சு அவங்களோட ஃபன் பண்ணணுமோ அந்த இடத்துல ஃபன் பண்ணுவாங்க. ஸோ சாயில் பேரண்டிங் பண்ணுற பேரண்ட்ஸோட அந்த குழந்தைங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணலாம், நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஸ்பேஸை வந்து அப்பா அம்மா கொடுத்துருக்காங்க, நிறைய எவால்வ் ஆகணும் அப்படின்றத பற்றி யோசிப்பாங்க. இஃப் மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் இட்ஸ் ஓகே, அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக ஓவர் கம் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. சோஷியலாகவும் ஈஸியாக எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிடுவாங்க. ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனையும் மற்றவங்ககிட்டே அவங்க காட்டுவாங்க. சாயில் பேரண்டிங் பண்ணுற பேரண்ட்ஸ் ஆர் ரியலி கிரேட். இந்த பேரண்டிங் டைப்பில் இஃப் நீங்கள் ஹனிபி பேரண்டிங்காக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ கைண்ட்லி அவாய்ட் இட். பிகாஸ் மற்ற பேரண்டிங்கில் கூட குழந்தைங்க அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, நம்ம அப்பா அம்மா இப்படி தான் அப்படின்னு. பட் இந்த ஹனிபி பேரண்டிங் உள்ள குழந்தைங்க ரொம்பவே
கஷ்டப்படுவாங்க. ஸோ எப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கே அவங்க வர முடியாது. ஸோ டோன்ட் பி லைக் தட். எப்போவுமே ஒரு சாயில் பேரண்டிங்காக இருக்க ட்ரை பண்ணுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு குழந்தைங்களா இருக்கும்போதே நல்ல ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன்லையா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்கில்ஸை சொல்லிக் கொடுக்கறதுலையா இருக்கட்டும், மற்றவங்க கிட்ட அவங்க எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே குழந்தைங்களுக்கு குழந்தைங்களா இருக்கும் போதே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க.